கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 138 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. The Lord will fulfill his purpose for me. Your steadfast love, O Lord, endures forever. Do not forsake the work of your hands. நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவிளைப்பொருளை கைவிடாதேயும். ஆமென். இன்றைய தியான வசனம் ஒரு ஆழமான நம்பிக்கையும் கிருபையின் உறுதியையும் வெளிப்படுத்தும் வசனம். இப்பொழுது இதன் விளக்கத்தை சற்று நேரம் தியானிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது தேவனின் செயல்திறனிலும் விசுவாசத்திலும் அடித்தளம் அமைந்த ஒரு வாக்குறுதியே. தாவீது இங்கு கூறுகிறார், தேவன் எனக்காக துவங்கிய காரியங்களை முடிக்கும் வரை என்னை கைவிட மாட்டார் என்று. தேவன் ஒரு காரியத்தை துவங்கினால் அதை நிறைவு செய்யும் வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். தேவனுடைய திட்டங்கள் ஆழமானவைகள். நாம் அறியாததையும் தேவன் அறிந்து தன்னுடைய சமயத்திற்கேற்ப நிறைவேற்றுகிறார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய கிருபை காலவரையற்றது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சங்கீதம் 103:17 வாசிக்கிறோம். தேவன் ஒருபோதும் தம் சித்தத்தை குறித்த கிருபையை திரும்ப பெற மாட்டார். இந்த வசனத்தில் தாவீது தேவனுடைய மாறாத நிரந்தரமான அன்பை நம்புகிறார். அதே நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்படி யோசிச்சு பாருங்க. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். கரத்தின் கிரியைகள் என்பது தேவன் தன்னுடைய கரத்தால் செய்து வரும் நமது வாழ்நாளில் உள்ள செயல்கள். இது ஒரு ஜெபமாகும். கர்த்தாவே, நீர் எனக்காக தொடங்கிய காரியங்களை பாதியில் விட்டு விடாதேயும், அவற்றை முழுமையாக்கும் வரை நடத்தும் என்று தாழ்மையோடு வேண்டுவதை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தொடங்கிய ஆன்மீக வளர்ச்சியை, பிரசங்க பணி, ஊக்கமளிப்பு, ஆசீர்வாதங்கள் போன்றவை நிரூபிக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் தேவனுடைய கிரியைகள் தொடர்கிறது என்பதை உங்களால் உணர முடிகிறதா? அன்றாட உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவது அவருடைய கிருபையால் தான் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? இதையும் அப்படியே உங்களுக்கு நீங்களே யோசித்து செயல்படுங்க. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை பிலிப்பு 1:5 வாசிக்கிறோம். இது நம் வாழ்க்கையில் தேவன் ஆரம்பித்த ஆன்மீக பயணத்தை அவர் சுமந்து செல்வதை உறுதி செய்கிறது. நாம் இடையில் களைப்புற்றாலும் அவர் விட்டுவிட மாட்டார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். For he will complete what he appoints for me என்று யோபு கூறுவதை யோபு 23:14 வாசிக்கிறோம். இங்கு தேவனுடைய திட்டம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை நாம் காண்கிறோம். யோபு தன் வேதனையிலும் கூட இந்த நம்பிக்கையை வைத்திருந்தார். யோபுவை போல நாம் பற்பல சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் இருந்தாலும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசமும்
திட நம்பிக்கையும் நம்மிடத்தில் இருக்கிறதா? இதையும் அப்படியே உங்களை நீங்களே கேட்டு சோதித்து அறியுங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதைச் செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் கூறுவதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-11 வாசிக்கிறோம். தேவன் சொல்வது வீணாகாது. அவர் நோக்கத்தின்படியே அது நடக்கும். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று பவுலடிகளார் மிக தெளிவாக கூறுவதை எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய கைத்திறனில் செய்யப்பட்ட நற்காரியங்கள் செய்யப்பட வேண்டியும்படியாக உருவாக்கப்பட்டவர்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் ஆரம்பிப்பவர். த காட் ஹூ பிகின்ஸ். தேவன் நம் வாழ்க்கையில் ஒரு வேலையை தொடங்கும்போது ஒரு நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது. தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் சிந்திப்பது நன்மைக்காகவே. தேவன் தொடர்பவர். த காட் ஹூ சஸ்டெயின்ஸ். இடைநிலைகளில் நாம் சோர்ந்தாலும் அவர் தாங்குகிறார். கிருபையின் மூலம் வழி நடத்துகிறார். தேவன் முடிப்பவர். த காட் ஹூ கம்ப்ளீட்ஸ். தேவன் துவக்கிய காரியங்களை நிறைவு செய்யும் வரை விலக மாட்டார். ஆவிக்குரிய வளர்ச்சி, சேவை, ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நிறைவு அடையும். இதற்கு உதாரணமாக வேதத்தில் நிறைய சான்றுகள் உண்டு. நோவாவையே எடுத்துக்கோங்களேன். தேவன் கட்டச் சொன்ன படகை முடிக்கும் வரை நோவாவோடு இருந்து அவரை வழி நடத்தினார், இல்லைங்களா? மோசேவை எடுத்துக்கோங்க. வழிகாட்டும் பணி கடினமாயிருந்தாலும் தேவன் தொடர்ந்து வழி நடத்தினார். எகிப்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு மோசேவை எடுத்து அவன் கூடவே இருந்து அவனை வழி நடத்தி ஜனங்களை பாதுகாப்பாக அவர் சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார், இல்லைங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெகேமியா. எருசலேம் ஆலய மதில்களை கட்டுவதில் எதிரிகள் எவ்வளவு தடை செய்த போதிலும் தேவன் அந்த வேலையை முடிக்க செய்தார், இல்லைங்களா? ஸோ நாம் தேவன் எனக்காகத்தான் செயல்படுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் கிருபை எப்பொழுதும் உள்ளது என்று உறுதியாக நம்ப வேண்டும். தேவன் ஒரு செயலை தொடங்கினால் அதை முடிக்காமல் விடமாட்டார் என்றும் விசுவாசத்தோடு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இன்றைய தியான வசனம் ஒரு விசுவாசியின் ஆழ்ந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. தாவீது கூறுவது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்யும் செயல்களை முழுமை அடையும்படி எதிர்நோக்க வேண்டும். தேவன் நம் வாழ்க்கையின் யாத்திரையை ஆரம்பித்து விட்டார். அவர் அதை வெற்றிகரமாக முடிப்பவராகவே இருப்பார். இன்றைய தியான வசனம் உங்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் காரியங்களை அவர் வலுவாக ஏந்தி அழிவின்றி நடத்துவார். நீங்கள் அவர் மீது உறுதியாக நம்பி இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ அவர் பாதம் பணிவோமா? கர்த்தாவே, எங்கள் வாழ்நாளில் நீர் தொடங்கிய கிரியைகளை நிறைவேற்றும் தேவனாக இருக்கிறீர்கள். எங்கள் குறைகள், சோர்வுகள், சந்தேகங்கள் இருந்தாலும் உமது கிருபை என்றும் நிலை நிற்கிறது. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் உமக்கு தெரியும் என்பதில் எங்களுக்கு பரிபூரண நம்பிக்கை உண்டு.
உம்முடைய கரங்களால் செய்யப்பட்ட காரியங்களை விட்டுவிடாமல் அவற்றை நிறைவேற்றும் வரை எங்களை நடத்துவீர் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.